அன்புக்குரியவர்களே, இன்று பொதுநிலையினரின் திருத்தூது பணிக்கான பல்வேறு துறைகளில் இளைஞர் ஒத்த சமூக சூழல்கள் தனி நாட்டளவில், அனைத்து நாட்டளவில் என்பதை பற்றி பார்க்கலாம். இளைஞரின் வாழ்க்கை சூழல்கள், மனநிலைகள், தங்கள் குடும்பங்களோடு இவர்கள் கொண்டுள்ள பிணைப்பு அனைத்துமே இக்காலத்தில் மாற்றமடைந்துள்ளன. இளைஞர்களின் சமுதாய முக்கியத்துவமும் அரசியல் முக்கியத்துவமும் நாளும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. தங்கள் மேல் விழும் இப்புது சுமைகளை தக்கவிதமாய் தாங்க திறனற்றவர்களாய் பெரும்பாலும் இளைஞர்கள் காணப்படுகின்றனர். இளைஞர்கள் தங்களை பற்றி அதிகம் உணர வாழ்வின் மேல் கொண்ட ஆவலாலும் பொங்கி வழியும் செயல் படைப்பாலும் சொந்த பொறுப்பை ஏற்கும்படி உந்தப்படுகின்றனர். சமுதாய வாழ்விலும் பண்பாட்டு வாழ்விலும் தங்கள் பங்கை ஆற்ற விளைகின்றனர். இந்த பேரார்வம் கிறிஸ்துவின் மனநிலையில் ஊன்றி இருக்க வேண்டும். தாங்கள் வாழும் சமூக சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தங்களது திருத்தூது பணியை ஆற்ற வேண்டும். இளைஞரோடு நட்புறவுடன் உரையாடல் நடத்த வயது வந்தோர் முன்வர வேண்டும். இதன் மூலம் வயதினால் உருவாகும் தடைவேலி அகன்று போகும். இரு சாராரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து தத்தம் சிறப்பு நலன்களை பரிமாறிக்கொள்ள இது உதவும். ஒத்த சமூக சூழல்களில் ஒருவர் தாம் வாழும் சமூகத்தின் மனப்பாங்கு, பழக்க வழக்கங்கள், சட்டங்கள், அமைப்புகள் ஆகியவற்றில் கிறிஸ்தவ மனப்பான்மையை இணைக்க முனைவது சமூக சூழலில் ஆற்றக்கூடிய திருத்தூது பணியாகும். நம்பிக்கையாலே பொதுநிலையினர் உலகின் ஒளியாக விளங்குகின்றனர். அந்த நம்பிக்கைக்கேற்ப தம் செயல்கள் அனைத்திலும் காட்டும் நேர்மையின் மூலம் அனைவரையும் உண்மையின் மீதும் நன்மையின் மீதும் அன்பு கொள்ளச் செய்து திரு அவையிடம் அனைவரையும் ஈர்க்கின்றனர். தனி நாட்டளவில், அனைத்து நாட்டளவில் திருத்தூது பணி சொந்த நாட்டு அளவிலும் அனைத்துலக அளவிலும் வெகுவாய் விரிந்துள்ளது. எனவே நாட்டுப்பற்றுடன் தம் சமூக கடமைகளை நேர்மையாய் நிறைவேற்றி அதன் மூலம் உண்மையான பொதுநலத்தை பேண வேண்டியவர்கள் தாங்கள் என கிறிஸ்தவர்கள் உணர வேண்டும். அதோடு அரசியல் அதிகாரம் நீதியுடன் செயல்படுமாறும், சட்டங்கள் பொதுநலத்தோடும் ஒழுக்க நெறியோடும் ஒத்திருக்குமாறும் தங்கள் கருத்துக்களை வலியுறுத்துவது அவசியம். நல்மனத்தோர் அனைவரும் கத்தோலிக்கர் ஒத்துழைக்க முனைய வேண்டும். ஒருமைப்பாட்டு உணர்வுடன் காலத்தின் அறிகுறிகளில் தம் கவனத்தை செலுத்தி அனைத்துலக அளவிலும் அறிவு பெற்று பணி செய்தல் வேண்டும். அடுத்த பகுதியை நாளை பார்க்கலாம். நன்றி.